அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் மாற்றுக் கட்சியில் இணையும் பொழுது அதிமுக அடையாளத்தை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியிலிருந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தாவேகாவில் சேர்ந்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளது. அது தவறான செய்தி. 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அவர் அதன் பிறகு பல ஆண்டுகளில் அவர் அதிமுகவில் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் OPS அணிக்கும் சென்றதாக செய்திகள் வந்தன. தற்பொழுது அவர் அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இல்லாத ஒரு நபர் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு சென்றுள்ளதாக கூறுவது தவறான ஒன்றாகும். புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டங்களில் இதுவரை கட்சி தலைமை அவருக்கு அழைப்பிதழ் வழங்கவில்லை. அவர் கலந்து கொள்ளவும் இல்லை. அவர் அதிமுக என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம். எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரால் கழகத்தில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட செங்கோட்டையன், மனோஜ் பாண்டியன், JCB பிரபாகரன் போன்றோர்களுக்கு அதிமுக என்ற அடைமொழியை அளிப்பது தவறான ஒன்றாகும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களும் வேறு எந்த கட்சிக்கு சென்றாலும் நாங்கள் அவர்களை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை. புதுச்சேரி மாநில மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுத்துவார் என நம்புகின்றோம் என்று இவ்வாறு அவர் கூறினார். மங்களம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம் திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி மங்களம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிடவும் ரகுபதி தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் பணிகளை செய்வதற்காக உருவியாறு பகுதியில் மங்களம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மங்களம் தொகுதியில் ரகுபதி வெற்றி பெற வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அலுவலகம் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, துணைத் தலைவர் அனந்தராமன், MNR பாலன், நிர்வாகிகள் தனுசு, இளையராஜா, குமரேசன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் 6ஆம் ஆண்டு கோலப்போட்டி விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தின் சார்பாக 6ஆம் ஆண்டு கோலப்போட்டி விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. JCI வாஞ்சிநாதன் மன்றம், எக்னோரா வாசவி கிளப், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம், பிரெஞ்சு வாழ் வில்லியனூர் நண்பர்கள் வட்டம் ஆகிய அமைப்புகள் ஏற்பாட்டில் கோலப்போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன், பிரெஞ்சு வாழ் நண்பர்கள் வட்டம் ரஜினி முருகன், வாசவி கிளப் விஜயன், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தானாம்பாளையத்தில் 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் தானாம்பாளையத்தில் சமூக நல மையம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியின் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதிய சமூக நல மையம் கட்டுவதற்கான பணிகளை துவங்கும் முகமாக இன்று நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் BMC சிவகுமாரின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சரின் மகன் VMCS மனோகரன் ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஜோ சார்லஸ் மார்டின், காரைக்கால் மாவட்டத்தை புதுச்சேரியை ஆண்டவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றனர். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணவே நான் இங்கே வந்துள்ளேன்.
காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்தியா இலங்கைக்கு 50,000 கோடி நிதி உதவி வழங்கும் நிலையில் மீன்பிடி பிரச்சினை தொடர்வது வேதனை அளிக்கிறது என்றார். மேலும் காவிரி நீர் சரிவர கிடைக்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், காரைக்காலில் மருத்துவமனைகள் முறையாக செயல்படவில்லை, மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது. இந்த நிலை காரணமாக அரசாங்கம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் துறைமுகத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் உள்ள காரைக்காலில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வில்லியனூர் பகுதியில் 9ஆம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம், வாஞ்சிநாதன் இளம் தொண்டர் மன்றம் மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வில்லியனூர் இணைந்து 9ஆம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி வில்லியனூர் ஸ்ரீ சங்கஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நடுவர்கள் சாந்தலட்சுமி, மங்கவரதம்மாள், குலசேகரன், தனலட்சுமி, சுவாமி, ரகுராமன், துலாபமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக சுதர்சனம், திருவரசன், பெருமாள் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன், சரஸ்வதி லட்சுமி, கலியமுருகன், ரஜினி முருகன், பரசுராமன் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களே ராம் லக்ஷ் சகோதரர்கள் ஒருங்கிணைத்து வரவேற்றனர். ஏனாமில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் உள்ளூர் மக்கள் வராததால் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலம் மக்களை கொண்டு வந்தது பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் தொகுதி தலைவர் தினேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக எம்எல்ஏ வைத்தியநாதன், முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் உள்ளூர் மக்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விழா ஏற்பாட்டாளர் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலமாக மக்களை அழைத்து வந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரியில் 11 பேரிடம் 19,53,000 ரூபாய் ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாந்தி நகரை சேர்ந்த நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடியுள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலைக்கு முன்பணம் செலுத்தினால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபரின் கணக்கிற்கு 9,10,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். பணித்திட்டை சேர்ந்த நபர் ஆன்லைனில் வெளிநாடு வேலைக்கான விளம்பரத்தை பார்த்தார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு 6 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். வைஷால் வீதியை சேர்ந்த நபர் 28,000 ரூபாயும், வில்லியனூர் நபர் 1,00,000 ரூபாயும், வெண்ணிலா நகரை சேர்ந்தவர் 8,000 ரூபாயும், வைத்தியகுப்பத்தை சேர்ந்த நபர் 13,205 ரூபாயும், முதலியார்பேட்டை பெண் 4,317 ரூபாயும், முத்தியால்பேட்டை நபர் 15,500 ரூபாயும், சண்முகா நகரை சேர்ந்தவர் 32,000 ரூபாயும், அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் 1,55,500 ரூபாயும், லாஸ்பேட்டை பெண் 86,000 என மொத்தம் 11 பேர் 19,53,522 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் குடிபெயர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு தாய் வழி மூலம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் படி அளிக்கப்பட்ட இட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிட மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பூர்வீக ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் 1964ஆம் ஆண்டு ஆவணங்கள் அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் மற்றும் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று குடிபெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தாய் வழியை கருத்தில் கொண்டு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குடிபெயர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு அரசாணை இல்லாமல் ஜாதி சான்றிதழ் வழங்கும் அதிகாரிகளை கண்டித்தும் அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட இட ஒதுக்கீடு ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிடர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் புண்ணிய கோடி தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, போராட்டத்திற்கு பிறகும் அதிகாரிகள் தங்கள் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அளவில் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய 15 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதி அளித்தார். ஆனால் பணி நிரந்தரம் செய்யவில்லை. பல்வேறு துறைகளில் 3000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்களாக சொற்ப சம்பளத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசு சட்டக்கூலி 27,000 ரூபாய், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் மூலம் நிரப்ப வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது தலைமை பொறியாளர் வீரசெல்வம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கதவை பூட்டி போராட்டம் நடத்தினர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகளில் மீண்டும் அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி சாதனை படைத்துள்ளது. ஒலிம்பியாட் தேர்வுகளின் முதன்மை அமைப்பான இந்திய இயற்பியல் ஆசிரியர் சங்கம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் 21 தேர்வுகளையும் அலன் மாணவர்கள் பெற்று அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தி வரலாற்றை படைத்துள்ளது. ஒலிம்பியாட் பெயர் தேசிய தர தேர்வுகள் ஜூனியர்ஸ் அறிவியல் தேர்வு 1 மாணவரும், தேசிய தர தேர்வு இயற்பியல் 4 மாணவரும், தேசிய தர தேர்வு வேதியியலில் 6 மாணவர்களும், தேசிய தர தேர்வு உயிரியலில் 2 மாணவர்களும், தேசிய தர தேர்வு வானியலில் 8 மாணவர்களும் இந்த மாணவர்கள் இந்திய தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2024-25 கல்வி அமர்வில் 13 மாணவர்களும், 2023-24 கல்வி அமர்வில் 12 மாணவர்களும் தகுதி பெற்றுள்ளனர். இதுகுறித்து நிறுவனர் ஆனந்தன் பேசுகையில், புதுச்சேரி மாணவர்கள் தாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். மேலும் இந்த வெற்றிக்கு மாணவர்களுக்கும் அலன் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். காரைக்காலில் புனித தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு முதல் முறையாக கிறிஸ்துமஸ் தாத்தா, 3 அரசர்கள், இவர்களோடு மாதா, சூசியப்பர், இயேசு, அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள் என இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தூய தேற்றரவு அன்னை ஆலய முதன்மை பங்கு குரு பால்ராஜ்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இணை பங்கு குரு சுவாமிநாதன், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா மற்றும் அருள் சகோதரிகள், கோவில் பொறுப்பாளர்கள், மேலும் சிறு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து பலூன்களை கையில் பிடித்தபடி பறக்கவிட்டு நடனமாடி உற்சாகமாக சென்றவாறு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஊர்வலத்தில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.